லேட்டஸ்ட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஆர்இசி லிமிடெட் 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக வந்து மாடரேட் புல்லிஷில் தான் இவங்க இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 598ன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 640 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து செல் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் பை ஜோன் தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான ரிட்டர்ன் இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக இருக்குது. இது தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்க ஃபினான்சிங் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. எதுக்கு? ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஃபினான்சிங் கம்பெனி. அதனால இது வந்து தவிர்க்க முடியாது. கவர்மெண்ட்லேருந்து கடன் வாங்கிட்டு இவங்க இந்த சைடு இன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்ட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதனால இந்த டெப்ட் டு ஈக்விட்டியோட ரேஷியோ தவிர்க்க முடியாது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 5 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இயர் ஆன் இயர்ங்கிறது இந்த ஜூன் 2024 போன ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 16.6% குவார்டர்லியோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க, ஒரு 350 கோடி ரூபாய் கிட்டக்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கோடி ரூபாய்க்கு 600 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இவங்களுடைய இபிஎஸ் வந்து 13.1 குறைஞ்சு போச்சு. ஏற்கனவே போன குவார்ட்டருக்கு எடுத்தது 15.4. இதனால இப்போ இவங்களுடைய எம்எஃப் வந்து 0.37 வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்க. அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் வந்து 0.52 வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஆகி போச்சு. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய இதுக்குள்ள எக்ஸல் ஃபார்மேட்டுக்குள்ள நம்ம போட்டுட்டோம். இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஃபேர் ப்ரைஸுங்கிறது 278 இருக்குது. இது இன்னும் வந்து நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம் 2.3 தான் இருக்குது. அதனால இன்னமும் பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளுடைய புரிதல். இருந்தாலும் நமக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க வந்து 640, 644 உடைச்சாங்கன்னாக்க 651, 659, 665 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 667 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் 696லேருந்து 704 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 759 உடைக்கும் போது 768 அண்டு 770 வரைக்குமான அடுத்த வாய்ப்புகளாக நம்ம இந்த குவார்ட்டருக்கு எதிர்பார்க்கலாம். இதே சமயத்தில் இது வந்து சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் குவார்ட்டர், ஏன்னா இப்போ வந்து 640 வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க. இதை உடச்சி இவங்க 650க்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் அதை உடச்சி 696லேருந்து 704 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 704 உடைச்சாங்கன்னா 759 டு 768, 770க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இதுக்கு என்ன வர மாதிரி இருக்குனாக்க டிடிஎம் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இபிஎஸ் டிடிஎம் வந்து 13.87 காட்டுது. இப்போ நம்ம வந்து 13.87 நம்ம இங்கே போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 720லிருந்து 885 வரைக்குமான மினிமம் அண்டு மேக்ஸிமம் ஸ்கோப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. 855 உடைச்சாங்கன்னா 940, 950க்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். அப்போ 720லேருந்து 770, 833, 885, 885 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க 940, 950 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து உள்ளதுக்கி போடுவோம். நான் இதில் 885லேருந்து 898 வரைக்கும் தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிறத பார்ப்போம். 644, 644 டு 651 இதை உடச்சி 659, 665 வரைக்கும் போயிட்டு அதை உடச்சி போனோம்னா 696லேருந்து 704 இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 759லேருந்து 768 இருக்குது. இதை உடச்சி மேலே ஏறித்தான் ஆவேன்னு சொல்லி போனோம்னா 855லேருந்து 898க்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா 644 உடைச்சாங்கன்னா 583லேருந்து 588க்கான ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. 583 கீழே உடைச்சாங்கன்னா 535லேருந்து 538க்கான ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் கரெக்ஷனே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா 478லேருந்து 428க்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.